வெல்கம் பேக் டு வெற்றிலா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட காலேஜ்ல என்னோட ஜூனியர்ஸ் வந்து இப்போ ஃபைனல் செம் எழுத போறாங்க. அவங்க எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, எப்படி எழுதணும்னு ஒரு ஈஸியா சொல்லுங்கக்கா. ஏன்னா ஃபைனல் செம்ல வந்து அரியர் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்ரோல்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே டிலே ஆகும் அப்படின்றதுனால நான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டடி லீவ் டைம்ல வந்து இதுதான் நான் இதை இப்படி படிக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்குன்றதுனால நான் ஃபைனல் செம்ல இருக்க 2 டஃப்பான பேப்பர்ல டஃப்பான்னு சொல்ல முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். கிரிமினாலஜியும் ஈஸியா தான் இருக்கும். அதாவது தியரியா இருக்கிறதுனால வேகா இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம எப்படி படிச்சு வந்தோம் அப்படின்னா ப்ரொவிஷன் படிச்சிருப்போம், செக்ஷன் படிச்சிருப்போம், அதுக்கப்புறமா வந்து கேஸ் லாஸ் வச்சு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து தியரியா இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிமினாலஜி பேப்பர் வந்து வேகா இருக்கும். அது எப்படி ஈஸியா படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலான்றத நம்ம இந்த ஹியூமன் ரைட்ஸும் கிரிமினாலஜியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து 8 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான் இருக்கும். எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கு. அதை பாத்தீங்கன்னாலே தெரியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், கதை மாதிரி இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல மெயினா நமக்கு வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு 7 மார்க்ல கேட்கலாம். அது ஈஸியா தான் இருக்கும். அந்த கதை மாதிரி இருக்கும். ஒரு 7-8 சைட் ரீடிங்ஸோட இருக்கும். அது படிச்சுக்கலாம். அட்லாண்டிக் சாப்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அட்லாண்டிக் சாப்டர் வந்து 4 மார்க்ல கேட்பாங்க சில டைம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அட்லாண்டிக் சாப்டர் பத்தி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஆர்டிஐ. ஆர்டிஐ வந்து மோஸ்ட்லி வந்து 7 மார்க் இல்லைன்னா 12 மார்க்ல கேட்பாங்க. இது 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிக்க வேண்டியது. இது படிச்சாலே ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு போயிடும். செகண்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூடிஹெச்ஆர் இருக்கும், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். செகண்ட் வந்து ஐசிசிபிஆர், இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், ஐசிஇஎஸ்சிஆர் இருக்கும். இவ்வளவுதான். இந்த 3 இது படிச்சாலே ஈஸியா படிச்சிடலாம். எப்படி நம்ம இந்த 3 ஈஸியா படிச்சிடலாம்னு சொல்லிடலாம், ஆனா இது படிக்கிறது கஷ்டம்தான். எப்படி வந்து நான் படிச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூடிஹெச்ஆர் வந்து படிச்சுட்டு, யூடிஹெச்ஆர் அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் யூடிஹெச்ஆரும் கான்ஸ்டியூஷனையும் ரிலேட் பண்ணி நம்ம ஆன்சர், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரிலேட் பண்ணி ஆன்சர் எழுதணுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, யூடிஹெச்ஆர் நம்ம படிக்கும் போதே நம்ம புக்ல சைட்ல வந்து கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆர்டிகிள்ல இது சொல்றாங்க அப்படின்னு நம்ம சைட்ல பென்சில்ல எழுதி எழுதி வச்சுட்டோம்னா ஈஸியா படிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து ஐசிசிபிஆர். ஐசிசிபிஆர் வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ஒர்க், ரைட் டு மேரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதை வந்து எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து யூடிஹெச்ஆர்லயும் ஐசிசிபிஆர்லயும் ஒரே மாதிரி இருக்கும். சில ஆர்டிகல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சில ஆர்டிகல்ஸ் யூடிஹெச்ஆருக்கும் ஐசிசிபிஆருக்கும் சம்பந்தமே இல்லாம ஐசிசிபிஆர்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதெல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம படிச்சுட்டு ஒரு 2-3 டைம் நம்ம வந்து அந்த ஆர்டிகிள் மட்டும் மறக்காம இருக்கிறதுக்காண்டி எழுதி எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இதே ஐசிசிபிஆர்ல கமிட்டிஸ் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 மார்க்ல கேட்பாங்க. ஐசிசிபிஆரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 12 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து வந்து ஐசிஇஎஸ்சிஆர் வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் மித்ததுக்கும் இதுக்கும். மித்த 2 கன்வென்ஷனுக்கும் இதுக்குமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அது படிக்கும் போதே தெரியும். அதை வச்சு நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து யூடிஹெச்ஆரையும் ஐசிசிபிஆரையும் ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் மாதிரி நம்ம வீட்டுல நம்ம படிக்கும் போதே எழுதி வச்சு படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும், படிச்சிடலாம் நம்ம ஈஸியா. இதுதான் செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடின்னு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு இருக்கும். நான் வந்து நான் 2 புக்ஸ் யூஸ் பண்ணேன். யூ சந்திரா புக்கும் மைனின் புக்கும் யூஸ் பண்ணேன். மைனின் புக்ல இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் படிச்சேன். யூ சந்திரா புக்ல வந்து 3rd யூனிட்ஸ் படிச்சேன். அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சேன். சில கொஸ்டின்ஸ் வந்து புக்ல தேட முடியாத கொஸ்டின்ஸ் வந்து கைட்லயும் நான் பாத்துக்கிட்டேன். 4 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி பாத்துப்பேன். இப்படிதான் நான் படிச்சேன். 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரைட் டு ஒர்க், ரைட் அகெயின்ஸ்ட் ஸ்லேவரி, ரைட் டு லைஃப், அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அஃபென்ஸ் ரிலேட்டட் டு ஸ்லேவரி, அப்புறமா வந்து அகைன் ஆர்பிட்ரரி அரெஸ்ட், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே
வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா நம்ம நான் என்னோட சந்திரா புக்ல தான் படிச்சேன். எப்படி படிச்சேன் அப்படின்னா ரைட் டு ஒர்க்கை பத்தி யூடிஹெச்ஆர்ல எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க, அதே ரைட் டு ஒர்க் பத்தி ஐசிசிபிஆர்ல எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க, இதை வந்து நம்ம ஒரு புக்ல ஒரு வாரத்துல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு என்ன கன்வென்ஷன் பேஸ் பண்ணி ரைட் டு லைஃப் ரைட் டு ஒர்க் வந்து வந்துச்சு, அதுல என்னென்னலாம் அந்த கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க, இந்தியன் சினாரியோ படி பார்த்தா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ஒர்க் எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு, இது ரிலேட்டடான கேஸ் லாஸ், இப்படிதான் படிக்க முடியும் எல்லாமே. அது மாதிரி படிச்சுக்கணும். இது வந்து ரைட் டு லைஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரைட் டு லைஃப்ன்றது வந்து யூடிஹெச்ஆர்ல எதுல சொல்லியிருக்காங்க, ஐசிசிபிஆர்ல எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ஓரமா எழுதி வச்சுட்டோம்னா ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்தியன் சினாரியோல ரைட் டு லைஃப் வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து எந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி ரைட் டு லைஃப் வந்து யூடிஹெச்ஆரும் ஐசிசிபிஆரும் கொண்டு வந்தாங்க, ரைட் டு லைஃப் பத்தி எத்தனை கேசஸ்ல வந்து டிஃபைன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ரைட் டு லைஃப்னா என்ன, ரைட் டு லைஃப்ல வந்து இன்டர்பிரிட்டேஷன்ல எப்படி சொல்றாங்கன்னா ரைட் டு லைஃப் இன்க்ளூட் ரைட் டு ஷெல்டரு, அடிக்குவேட் ஃபுட்டு, இதெல்லாமே வரும். அதே ரைட் டு லைஃப்ல வந்து ரைட் டு டையும் வந்து ஒரு ரைட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த ரைட் டு கமிட் சூசைடு அது வந்து அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்ன கேஸ். இது எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி ப்ராப்ளம் வரும் நமக்கு எக்ஸாம்ல. அதாவது ஒரு ஏன்ற பர்சன் வந்து சூசைட் கமிட் பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரைட் டு சூசைட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து அந்த ரைட்டை வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, எந்த கேஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு சொன்னாங்க, எந்த கேஸ்ல வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத அந்த கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்து அதே மாதிரி இந்த கேஸ்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் வந்து தேர்ட் யூனிட்ல டோட்டலா இதே மாதிரி தான் இருக்கும். ரைட் டு ஒர்க், ஸ்லேவரி, இந்த மாதிரி தான் கான்செப்டா இருக்கும். அடுத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் இன் வல்னரபிள் குரூப்ஸ், அதாவது உமனோட ரைட்ஸ், சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ், அதாவது டிசேபிள் பர்சன்ஸோட ரைட்ஸ், இந்த மாதிரி ரைட்ஸ் தான் இருக்கும். இதுல வந்து அந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, யூஎன் கன்வென்ஷன்ல இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏபி போட்டு இருக்கும். இப்ப ரைட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய கன்வென்ஷன்ஸ் போட்டிருக்கும். என்னென்ன போட்டிருக்கும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல ரைட் அப்ஜெக்டிவ் ஈக்குவாலிட்டி, என்னோட சந்திரா புக்ல அந்த டாபிக்கே இருந்துச்சு. அடுத்து வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஃபண்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க உமனுக்காண்டி. அந்த ஃபண்டு அது என்ன ஃபண்டு, யாரு வந்து அதை டிக்ளேர் பண்ணாங்க, அந்த மாதிரி கான்செப்டா இருக்கும். அதை மட்டும் படிக்கலாம். வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் எப்ப வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, என்ன கண்டக்ட் பண்ணாங்க, எங்க கண்டக்ட் பண்ணாங்க, அப்படி கண்டக்ட் பண்ணதுல இருந்து என்ன ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து வந்து நைரோபி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னு. நைரோபி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் புக்ல. அது எல்லாமே நைரோபி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தனியாவே ஒரு 7 மார்க்ல கேட்பாங்க. அது படிச்சு வச்சுக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ் என்ன, சில்ட்ரன்ஸுக்கு ரைட்ஸ் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன டிக்ளரேஷன்ஸ் கொண்டு வந்து சில்ட்ரன்ஸோட ரைட்ஸை வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்போர்ஸ் பண்ணாங்க, ஆர்டிகல்ஸ் என்ன, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருது, அந்த மாதிரி எழுதணும். ரைட்ஸ் ஆஃப் டிசேபிள் பர்சனோட ரைட்ஸுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 சைட் ஹெட்டிங்ஸ் மாதிரி இருக்கு. மென்டலி ரிட்டார்டட் பர்சன், ஏஜ்டு பர்சன்ஸ், 2 பேரோட ரைட்ஸ். அது அப்படியே அந்த கான்செப்டை மட்டும் படிக்கலாம். புக்ல நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை, இதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். அந்த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், ரைட்ஸ் ஆஃப் உமன் வந்து மோஸ்ட்லி வந்து 7 மார்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மைனாரிட்டி ரைட்ஸ், டிசேபிள் பர்சன் ரைட்ஸ் எல்லாம் வந்து 4 மார்க்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லயோ கேட்பாங்க. இப்போ நம்ம தேர்ட் யூனிட்ல நம்ம படிக்கும் போது அந்த ரைட் டு லைஃப் இதெல்லாம் டாபிக்ஸும் பார்த்தேன் பாத்தீங்களா, அதுல குறைஞ்சது 5 கேஸ்லாவது நம்ம எல்லாத்துலயுமே படிச்சு வைக்கணும். படிச்சு வச்சோம்னாதான் ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு கேஸ்லாவுமே லேண்ட்மார்க் கேசஸா படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு
ஈஸியா மனப்பாடம் ஆயிரும், ஈஸியா புரிஞ்சுப்போம். மோஸ்ட்லி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்ச கேசஸ் எல்லாமே தான் இதுல வரும். அதனால ஈஸியா தான் இருக்கும், படிச்சிடலாம். அடுத்து வந்து என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது. என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னா ஹியூமன் ரைட்ஸை எப்படி என்போர்ஸ் பண்ணுது. இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்டா இருக்க ஒரு விஷயம் எப்ப வந்து இன்டர்ஸ்டேட் கம்ப்ளைண்டா மாறும், இன்டர்ஸ்டேட் கம்ப்ளைண்ட்னா என்ன, இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்னா என்ன, நான் எப்ப வந்து யூஎன் அப்ரோச் பண்ண முடியும் என்னோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்ப அப்படின்ற கான்செப்ட் தான் இதுல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல பார்ட் ஏல வந்து குளோபல் லெவலு, ஸ்டேட் லெவலு, நேஷனல் லெவல்ன்ற கான்செப்ட் இருக்கும். அது வந்து என் புக்ல இல்லாதனால அது வந்து நான் கைட்ல தான் படிச்சேன். அதுவுமே ஈஸியா தான் இருக்கும். யூரோப்பியன் கோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும். அதுவும் நான் கைட்ல தான் படிச்சேன். அதுவும் அந்த கான்செப்டும் கதை மாதிரி தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க, பாடி யாரு, அதுல மெம்பர்ஸ் யார் இருப்பாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, இந்த கான்செப்ட் அதுல இருக்கும். யாரெல்லாம் அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, யார் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருது. அடுத்த யூனிட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஹியூமானிடேரியன் லா. இன்டர்நேஷனல் ஹியூமானிடேரியன் லா வந்து கேட்டிருக்காங்க, சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. கேக்குறதுக்கு வாய்ப்பும் அதிகம் தான். ரெஃப்யூஜி லா அடுத்த யூனிட் வந்து ரெஃப்யூஜி லாவும் இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் நம்ம இன்டர்நேஷனல் லால படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இதுல இருக்கும். என்ன இதுல வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தி அதிகமா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். மித்தபடி இன்டர்நேஷனல் லா மாதிரி தான் இதுல இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். அது ரெஃப்யூஜி லா வந்து மோஸ்ட்லி 4 மார்க்ல கேட்பாங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். அதே ஹியூமானிடேரியன் லா வந்து 7 மார்க்ல கேட்பாங்க. 7 மார்க்லன்னா அதுல 7 மார்க்குக்கு எவ்வளவு படிச்சா பேஜஸ் ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹியூமன் ரைட்ஸ்ல டோட்டலா இத்தனை 8 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஆனா இது பாக்குறது கம்மியா தெரியும், கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். ஆனா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒவ்வொன்றுலயும் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப நம்ம அதை ஒரு பேப்பர்ல எந்தெந்த ஆர்டிகல் எழுதி பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியா புரியும். இன்னொன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம எக்ஸாம் எழுதலாம். இது மித்த பேப்பர் மாதிரி எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு போய் எழுதலாம் அப்படின்னா கண்டிப்பா எழுதவே முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிகல்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்து ஸ்டடி லீவ் விட்டதுல இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியா படிச்சிடலாம், மார்க்கும் நம்ம நிறைய வாங்கிடலாம். ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரை விட்டுறலாம், அந்த சாப்டரை விட்டுறலாம் அப்படின்னு எதையுமே விட முடியாது. எதுல இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும், எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால வந்து சிலபஸ் ஃபுல்லா படிக்கிறது நல்லது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு இது வந்து நான் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க, ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு பேஸ் பண்ணி படிச்சாங்கனாலும் பாஸ் பண்ணிடலாம். ஆனா வந்து ஷியோரா சொல்ல முடியாது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். வீடியோல வந்து கிரிமினாலஜில எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இது வந்து இப்ப நான் சொல்ற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ், பேசிக்கா இதுனா இதுதானா, இப்படிதான் கேட்பாங்களா அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இதை பேஸ் பண்ணி நீங்க புக்ல உள்ள போய் ரெஃபர் பண்ணி படிச்சாலே ஈஸியா தான் இருக்கும். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிரிமினாலஜில எப்படி படிக்கணும்னு சொல்றேன். லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.